ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா மது வந்து 10th படிச்சிச்சுல இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அப்பாவும் பொண்ணும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் போய் பார்ப்போம் வாங்க. ரெண்டு பேரும் லேப்டாப்ல பார்த்துட்டு இருக்காங்க. வந்துருச்சா? பார்த்துக்கிட்டே இருக்கோம். மது டைப் பண்ணுது. ரெண்டு பேரும் ஆர்வத்தோட வந்துட்டா? வந்துருச்சு. அது டோட்டல் வரலையே. அது சிபிஎஸ்சில டோட்டல் வராதான். இதான் மார்க்கு பார்த்துக்கோங்க. எவ்வளோ மார்க்? இது டோட்டல் பண்ணுமா? டோட்டல் பண்ணுங்க. சிபிஎஸ்சியில் வந்து டோட்டல் வராதான். நம்மளே வந்து அந்த மார்க் வந்து டோட்டல் பண்ணிக்க வேண்டியதான். 61. இன்னைக்கு வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் போர்டுக்குன்னா வரல, சிபிஎஸ்சிக்கு மட்டும் இப்போ இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. டோட்டல் பண்ணுங்க எவ்வளோ மார்க்குன்னு பார்ப்போம். நிறைய வருமா? ஒரு 300 எடுத்தியாமது? பார்ப்போம். 300 மார்க் எடுத்தாலே போதும். ஓரளவு இருந்தாலே போதும். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ தான் ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சி விட்டாங்க. லிங்க் அனுப்பிச்சி விட்டு பார்க்க சொன்னாங்க மிஸ்ஸு. அதுதான் மது பார்த்துட்டே இருக்கு. டோட்டல் போடுது. நீங்கள் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறீங்க மதுக்கிட்ட இருந்து? 300 மார்க்கு தாண்டி எடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். நானும் அப்படிதான் எதிர்பார்க்கல. நானும் அவ்வளோதான். பாஸ் ஆனால 3 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி இப்போ தானே புதுசாக 343 தான். மது பாஸ் ஆயிடுச்சு. 343. வாழ்த்துக்கள். நான்லாம் 10வது பரிட்சை எழுத போகல. நானும் படிச்சுட்டு வந்துட்டேன். நானும் படிக்கல. அவங்களும் 10வது எக்ஸாம் 10வது பாஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 343. ஆமா, எங்களை சந்தோஷப்படுத்திடுச்சு. பரவாயில்ல, இந்த மார்க்கு போதும். எங்களுக்கு பாஸ் ஆனாலே போதும்னு நினைச்சோம். பரவாயில்ல, நாங்க நினைச்சதை விட கொஞ்சம் மார்க் அதிகம் தான் எடுத்திருக்கோம். அது கம்மி தான் மார்க். அது போதும். 600 கம்மி தான். எவ்வளோ கஷ்டம். அந்த சிபிஎஸ்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது முன்னாடி எல்கேஜிலேருந்து படிச்சிருந்தா நல்ல மார்க் எடுத்துருக்கலாம். இடையில சிபிஎஸ்சி கொண்டு வந்தனால மதுக்கு கொஞ்சம் பிள்ளைங்க எல்லாமே கம்மியாக தான் எடுத்துருக்குங்க நார்மலாக. போதும் இந்த அளவுக்கு. மதுக்கு இப்போ வந்து மார்க் எடுத்ததுக்கு நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கலான்னு ஐடியா இருக்கு? அது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். அது உனக்கு என்ன மாதிரி வேணும்? என்ன கேட்குறது இல்லையா? நீ யோசிச்சு சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு, அப்பா வாங்கி தரேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சொல்லுங்கள். இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு எங்கள் மதுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம்? எங்கள் மது வந்து அதிகமாக ஆசைப்படாது. எதுவுமே இங்கே அறியாத அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்பான். எங்கள் மது வந்து சீக்கிரமாக எதுவுமே வாங்கி கேட்காது. நாங்கள் வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது வாங்கிக்கும். ஆனால் இப்போ அதான் யோசிக்குது என்ன வாங்கி கேட்குறதுன்னு தெரியல. கேளு மது அப்பாட்ட ஏதாவது. ஏன்னா 300 மார்க்கு எதிர்பார்த்தோம். நீ அதோட கொஞ்சம் மார்க்கு கூடவே எடுத்து ஏதோ ஓரளவுக்கு. நானும் 10வது போனது கிடையாது. நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்பாவுமே 10வது எக்ஸாம் எழுதலை. நம்ம குடும்பத்தில் நீ முதல் முறையாக 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சிபிஎஸ்சியில் படிச்சு மார்க் எடுத்தனால எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ஆமா, ஸ்டேட் போர்டு படிச்சதுக்குள்ள மது வந்து 6th வரைக்கும் தான் படிச்சிச்சு. அதுல இருந்து நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மது அப்பெல்லாம் மார்க் நல்லா எடுத்துச்சு. ஸ்டேட் போர்டில் நல்லா மார்க் இருந்துச்சு. இப்போ சிபிஎஸ்சியில் தான் கொஞ்சம் மார்க் கொஞ்சம், ஏன்னா அது கஷ்டம்னு மிஸ்ஸே சொல்லிட்டாங்க. இப்போதான் வருது. பாண்டிச்சேரிக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. 3 வருஷம் படிச்சிருக்கியா மது? 8th 9th 10th. அப்போல்லாம் வந்து ஸ்டேட் போர்டு தானே படிச்சிருந்துச்சு. எல்கேஜிலேருந்து வந்து 6th வரைக்குமே அதானே படித்தேன். ஸ்டேட் போர்டு. இப்போ படிச்சிருக்கால. சரி, எங்கள் குடும்பத்துக்கு வந்து முதல் முறையாக நல்லா போகிற அளவு மார்க் எடுத்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இது ஏதாவது மதுக்கு வந்து ஏதாவது ஒரு சாக்லேட்டாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வந்து கொடுப்போம். சரியா? என்ன சாக்லேட் வாங்கி வந்து வச்சுருக்கோம். சரி, இதுக்கு மேலே 12th நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? நல்லா படித்தாதான் இந்த காலத்தில் பணம் சொத்து சுகம்லாம் எதுவுமே நம்ம பின்னாடி வராது. நம்மளுக்கு வந்து படிப்பு தான். நம்ம வந்து சாகுற வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது வந்து படிப்பு மட்டும்தான். அந்த படிப்பு நாங்கள் படிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அரியே மது வந்து நல்லா படிக்க வைக்கணும். அதான் எங்களோட கனவு. படிக்கணும். நீங்களும் உங்கள் பிள்ளைங்களை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சுருங்க. அதுதான் எங்களோட விருப்பமும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? வாங்க சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம் மதுக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம். மதுக்கு பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். சரி போங்க, என்னென்ன வேணுமோ போய்க்கு எடுப்போம். எடுங்க. என்ன சாக்லேட் வாங்கலாம்? அதுக்கு என்ன பிடிக்கும்? கிட்கேட்டு தான் சாப்பிடும். கிட்கேட் எடுத்துப்போமா? அதை எடுங்க.
அப்புறம் சின்ன சாக்லேட்டில் ஒன்று எடுங்களா? ஏன் ரெண்டும் பெருசாக வாங்குறீங்க? 2 ஃப்ளேவராக இருக்குது. இது வாங்குறீங்களா? இல்லை இது வாங்க. ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் சின்ன சாக்லேட்டில் எடுங்க. அப்படியே அப்புறம் இருக்குங்களா? கிக்கெட் வாங்க. கிக்கெட்டு நல்லாயிருக்கும். கிக்கெட் எடு. ஆளு கொண்டு எடுத்துருமா? ரெண்டு 4 மூணாவது வந்து 6. ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்கள், கிரிக்கெட் மதுக்கு பிடிச்சி அது பாஸ் ஆனதுக்கு வந்து மிட்டாய் தான் வேணுமா, அதனால் கிட்கெட் வாங்கி வந்து கொடுத்தாச்சு. எனக்கு இந்த மிட்டாய் தான் பிடிக்கும். நல்லா பெருசாக, இதை விட பெருசு இல்லை அது சூப்பர் மார்க்கெட்டில். அவ்வளோதான், இதுதான் பெருசாக இருந்துச்சு. சரி, உனக்கு இது மட்டும் எனக்கு போதும். உனக்கு போதுமா? இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். நம்மளுக்கு வாழ்த்து சொன்னா கொடுத்துடலாம். அக்கா மது வந்து 343 மார்க் எடுத்துருக்கு. ஹரி, நீ எத்தனை எடுப்ப? 450 எடுப்பியா? நீ ஸ்டேட் போர்டுப்பா, நிறையா எடுக்கணும். நீ ஸ்டேட் போர்டு தான் படிக்கிற, அக்கா சிபிஎஸ் படிக்குது. நீ அதை விட நல்ல மார்க் எடுக்கணும், சரியா? நல்லா கவனமாக படிக்கணும், நல்லா யோசிச்சு நம்ம எக்ஸாம். உனக்கு இன்னும் 2 எக்ஸாம் அடுத்து 11th 12th நீ 12th இன்னும் நிறையா மார்க் எடுக்கணும். என்ன நல்லா படிக்கணும், சரிங்களா? இங்கே போ, கிட்டக்கு போ, மதுக்கிட்ட. மதோட அதிகமாக மார்க் வாங்கி காமிக்கணும். சொல்லு மதுக்கிட்ட. எடுத்து காட்டுறேன்னு சொல்கிறா அக்கா கிட்ட. வெக்கப்படுவான் ஹரி. 10th வச்சுலாம் 12th நான் படிச்சுட்டு போயிடுவேன். சரி, வீடியோ முடிச்சுக்கலாமா? சொல்லுங்கள். நீங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மது வந்து மார்க் எடுத்ததுக்கு அதுக்கு பிடிச்ச மாதிரி கிரிக்கெட் மிட்டாய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.